மூட நம்பிக்கை அப்படின்னா என்னென்னா, ஆண்கள் மீது ஆண்களும் பெண்களும் வைக்கிற நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அறிவுபூர்வமான நம்பிக்கை அப்படின்னா பெண்கள் மீது வைக்கிற நம்பிக்கை தான் அறிவுபூர்வமான நம்பிக்கை. அறிவுன்னா என்னென்னாக்கா, நிறைய அப்படி விண்வெளிக்கு போயிட்டா நீ பெரிய அறிவாளி அப்படின்லாம் கிடையாது. விண்வெளிக்கு அறிவுங்கிறது உன்னுடைய பாதுகாப்புக்காக நீ வைத்துக் கொள்வது தான் அறிவு. அறிவின் பயன் என்னன்னாக்கா, உன்னை பாதுகாத்து கொள்வது. நம்ம அனைவரும் பாதுகாத்து கொள்வதுக்கு நமக்கு அறிவு தேவைப்படுகிறது. அதுதான் அறிவு. நீ விண்வெளிக்கு போகிறேன், அதனால எவ்வளோ ஆபத்து. நிறைய மோட்டார் வாகனங்களை நான் தயாரித்து இதெல்லாம் பாருங்கள், என்னுடைய அறிவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டார் வாகனங்கள், அதனால் 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க. வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்போது இது அறிவு கிடையாது. இதுதான் மூட நம்பிக்கை. நாம் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கை மீது ஒரு உயிரை பணயமாக வச்சுக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் பாருங்கள். அப்படி ஒரு வாழ்க்கை மீது நாம் வைக்கிற நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் மீது நாம் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் பாருங்கள். அப்போ அந்த நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. நம்ம இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். இங்கே நிறைய கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு, நிறைய குற்றங்கள் நடக்குது, விபத்துகள் நடக்குது, நோய்கள், வீட்டுக்கு வீடு நோய்களால் பல கோடி பேர் சாகுறாங்க. வருஷம் முழுக்க உலகம் முழுக்க உலகம் முழுக்க பல கோடி பேர் சாகுறாங்க. இப்படிப்பட்ட இந்த உலகத்தின் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. இந்த உலகம் சிறப்பானது, இந்த உலகத்தில் நாமும் இந்த உலகை சிறப்பானதாக மாற்றுவதற்காக நாமும் நமது பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு நம்பிக்கை வைக்கிறோம்ல, அதற்கான முயற்சியில் ஈடுபடுறோம்ல, அதுதான் மூட நம்பிக்கை. இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும். இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரொம்ப ஆபத்தானது. அணு உலைகள், அணு ஆயுதங்கள் நிரம்பியது. அணு ஆயுதங்களெல்லாம் கடந்து நம்ம 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையோடு நம்மளால் நுழைவோமான்னு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ஆபத்து நிறைந்த ஒரு உலகம் இது. நம்ம பத்திரமா போவோமா? அதான் மனித உயிர்களின் வெற்றி. நம்ம 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையோடு நம்ம பத்திரமா போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நம்முடைய வெற்றி, மனித உயிர்களின் வெற்றி. ஆனால் அங்கே நிறைய தடைகள் இருக்குது. நிறைய தடைகள்னால் அணு ஆயுதங்கள், அணு உலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி பத்திரமா நிறைய உண்மையிலே எல்லோரும் அந்த உலகத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளே இங்கே எவ்வளோ சண்டைகள் நடக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்போ எவ்வளோ குழப்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். இந்த அணு உலைகளெல்லாம் பத்திரமா மூடிட்டு நம்ம போக முடியுமா அப்படின்னு நிறைய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போது இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் இருக்குல்ல, இவ்வளோ ஆபத்து நிறைந்த, இப்படி எதிர்கால மனித வாழ்க்கைக்கு உத்தரவாதமே கொடுக்க முடியாத அளவுக்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப ஆபத்து நிறைந்ததாக இருக்குது. அப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் யாருடைய பொறுப்பில் இருக்குது? யாருடைய தலைமையின் கீழ் உருவாக்கப்பட்டது? ஆண்களின் தலைமையின் கீழ் தான் உருவாக்கப்பட்டது. இந்த இயந்திர அறிவியல் உலகிற்கு ஆண்கள் தான் தலைவர்கள். இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஆண்கள் தான் தலைவர்கள் என்றால், அந்த ஆண்கள் மீது வைக்கிற நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கை தானே. அவங்க மேலே நம்பிக்கை வச்சனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். உருவாக்கி தினம் நம்ம செத்துட்ருக்காங்க. மக்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்காக தினம் சாகுறாங்க. கோடிக்கணக்காக ஒரு வருஷத்தில் கோடிக்கணக்காக பல்வேறு காரணங்களுக்காக சாகுறாங்க. நோய்கள், விபத்துகள், குற்றங்கள் இப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களுக்காக மனித உயிர்கள் தங்கள் உயிரை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள், விலையாக கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆண்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு கொடுக்கப்படுகிற விலைகள் தான் இந்த விபத்துகள் மூலம், குற்றங்கள் மூலம், நோய்கள் மூலம் மனுஷங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் என்ன போக தான் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் செத்தா உங்களுக்கு தெரியும். இது நீங்கள் ஒரு நோயாலேயோ அல்லது ஒரு விபத்தாலேயோ அல்லது குற்றங்களாலோ நீங்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் செத்துருந்தாக்கா உங்கள் வீட்டில் யாராவது செத்தா அப்போ உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ மோசமானது, எவ்வளோ கொடூரமானது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் உயிரோடு இருக்கீங்க அப்படிங்கிறதுனால இந்த சாவு இதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரிகிறதில்ல. அதனால் இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் உருவானது இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகம் ஆண்கள் தான் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆண்கள் மீது நாம் வைக்கிற நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. ஆண்கள் மீது வைத்த நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கைக்காகத்தான் நாம் இவ்வளோ உயிர்களை நாம் விலையாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். பெண்கள் மீது நம்ம பெண்கள் மீது மனித வாழ்க்கையை பெண்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எளிமையானவங்க. அவங்க எளிமையான தலைமையினாலே என்னென்னாக்கா, தன்னால் செய்ய முடிந்தது தான் தனக்கு கீழ் உள்ளவங்களை வச்சு செய்வாங்க. தனக்கு கீழ் உள்ளவர்களை வேலை வாங்குவார்கள். தன்னால் என்ன முடியுமோ அதைத்தான் தனக்கு கீழ் உள்ளவர்களையும் வேலை செய்ய சொல்வார்கள். தன்னால் செய்ய முடியாத தனக்கு கீழ் உள்ளவர்களை செய்ய சொன்னாக்கா அப்புறம் இவங்க தலைவராக இருக்க முடியாது. அப்போது பெண்களுக்கு கீழே ஆண்கள் இருந்தாங்க அப்படின்னாக்கா, பெண்களால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் ஆண்கள்கிட்ட கொடுப்பாங்க. அப்போது இந்த இயந்திர அறிவு, அப்போது இந்த மனித வாழ்க்கை என்பது எளிதாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும்.
பெண்களுடைய இப்போ 2040 பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது. 2040 இந்த இயந்திர அறிவியலும் அழிய தொடங்கிறோம். அதன் பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது பெண்களின் கையில் ஒப்படைக்கப்படும். பெண்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, தங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை தான் ஆண்களுக்கு கொடுப்பாங்க. அந்த வேலையை தான் நீங்கள் ஆண்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதன் மூலம் மனித வாழ்க்கை பாதுகாப்பானதாக மாற்றப்படும், எளிதானதாக மாற்றப்படும், மகிழ்ச்சியானதாகவும் சுதந்திரமானதாகவும் மாற்றப்படும். பெண்கள் கையில் மனித வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டோன்னா அப்போ அவங்க சுதந்திரமாக இருப்பதற்கு அவர்கள் பார்த்துப்பாங்க. இன்றைக்கி பெண்கள் அடிமையாக இருக்காங்க. அது காரணம் ஆண்கள் கையில் மனித வாழ்க்கையை ஒப்படைச்சதுனால தான். ஆண்கள் மீது வைத்த அந்த மூட நம்பிக்கை தான் இன்றைக்கி பெண்ணடிமைத்தனத்துக்கே காரணம். பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்துவதற்கே காரணம். ஆண்கள் சர்வாதிகாரத்திற்கு ஆண்கள் மீது வைத்த நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கை தான் காரணம். ஆண்கள் மீது நம்பிக்கை வைத்தால் என்ன நடக்கும், எப்படிப்பட்ட ஒரு உலகம் உருவாகும், அவன் உலகத்தையே மாற்றிடுவான், அதிசயங்கள் நிகழ்த்துவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஆனால் அதிசயங்கள் நிகழ்த்தினா அதற்கிடையில் ஏகப்பட்ட ஆபத்துகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். ஆபத்துகளும் ஆபத்துகளை கடந்தல் தான் அது. இப்போ என்ன ஆச்சுன்னா, அதிசயமே தேவையில்லை, உயிர் வாழ்ந்தால் போதும், ஆரோக்கியமாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு மக்கள் வந்துட்டாங்க. இப்போ மக்கள் உயிர் வாழ்ந்தால் போதும், ஆரோக்கியமாக வாழ்ந்தால் போதும், குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும், குழந்தை குட்டிகளோடு சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும், இந்த வாழ்க்கையே வேண்டாம், இது பார்க்குறதுக்கு தான் அழகாக இருக்குது, இங்கே வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீது மக்கள் இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அதுதான் எதிர்வருகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அதற்கு நுழைவதற்கு இந்த மாதிரியான புலம்பல்கள் தான் காரணம். எல்லாருமே புலம்பார், இந்த உலகத்தை விட்டா போதுண்டா, அப்படி எங்களை விட்டுறா அப்படின்ற மாதிரி ஆம்பளைகளை பார்த்து ஆம்பளைகளும் பொம்பளைகளும் சொல்கிறாங்க. ஆண்களை பார்த்து இப்போ ஆண்களும் பெண்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை விட்டுறா சாமி, டேய் வேண்டாண்டா போதுண்டா, நீ பேசாமல் சும்மா இரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ பெண்கள் கையில் மனித வாழ்க்கை, இப்போ உயிர்களோட வாழ்க்கை எல்லாமே பெண்களோட தலைமையின் கீழ் தான் இருக்குது. பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். பெண்கள் ஆதிக்கம் செலுத்தாமல் அடிமைகளாக இருந்தால் என்ன நடக்கும், ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தினால் என்ன நடக்கும், அதற்கு தான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பல்வேறு அழிவுகளும் அதற்கு சாட்சியாக உள்ளது. அதனால் மூட நம்பிக்கை அப்படின்னா ஆண்கள் மீது வைக்கிற நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. இப்போ ஆண்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. பெண்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கை தான் அறிவுபூர்வமான நம்பிக்கை. அறிவுன்னா என்ன, அது பாதுகாப்பு. நம்ம எப்படி பாதுகாத்து கொள்வது, அதுதான் அறிவு, அதுதான் வீரம். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவரும் அந்த இறுதி காலம் வரைக்கும், அவங்க வாழ்நாள் ஆயுட்காலம் முழுமைக்கும் அவர்கள் உயிர் வாழ வேண்டும். அந்த உத்தரவாதத்தை தருகிற ஒரு வாழ்க்கை முறை தான் அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை முறை. அந்த உத்தரவாதத்தை தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் தரவே முடியாது.